அப்போ பழி வாங்குதல் யாருடையது அப்படின்னா கர்த்தருடைய. ஸோ எனக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா கர்த்தர் பழி வாங்குவார். ஆமென். என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை பாஸ்டர், என்னை அடிச்சா கூட கேட்கறதுக்கு யாரும் இல்லை. நான் சொல்றேன், யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்காக ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்காக ஆண்டவர் இருக்கிறார். என்னுடைய கணவனார் என்னை கொடுமைப்படுத்துறாரு, என் மாமியார் என்னை கொடுமைப்படுத்துறாங்க, என் மருமகள் என்னை கொடுமைப்படுத்துறாங்க. நான் எங்கேயோ ஒரு இடத்துல அடிமையாக நான் சிக்கிட்டு இருக்கிறேன். எனக்காக யாரும் பேச மாட்டாங்க, பேசினா கூட அவங்கள ரொம்ப திட்டுறாங்க. இதனால யாருமே எனக்காக வரல. இது கொஞ்ச நாள் தான் நீடிக்கும், ரொம்ப நாள் இது நீடிக்காது, ரொம்ப நாள் போகாது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக பழி வாங்குகிற தேவன், பழி வாங்குகிற தேவன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே எனக்காக, எனக்காக என் சத்துருக்களிடத்துல நீர் பேசுவீர், எனக்காக என் எதிரிகளிடத்துல நீர் பேசுவீர். சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை செய்ய செய்ய அப்படியே நடக்கும், அது அப்படியே நடக்கும். அது ஹல்லேலூயா. அவங்க வெட்கப்பட்டு போவார்கள். உன்னை கேட்பதற்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்கல்ல, உங்களை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்கல்ல, இல்ல, உனக்காக கர்த்தரே எழும்பி நிற்பார், உனக்காக கர்த்தரே வாதாடுவார், உனக்காக கர்த்தரே வழக்கு தீர்ப்பார். ஓ ஹல்லேலூயா. நமக்குரிய பெரிய வக்கீல் அவர்தான். இந்த ஜெபத்தை முடிச்சிட்டு போகும்போதே உனக்காக கர்த்தர் வழக்காடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள், உங்களுக்காக வழக்காடுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். என் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிற தெய்வம். ஆமென். மொர்தெகாய் தனியா அரண்மனையிலே இருக்கும்போது துஷ்ட ஆமான் அவனுக்கு விரோதமாய் எழும்பி, உன்னை யார் கேட்பா, உன்னை யார் கேட்பா, உன்னை கொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, அதுக்காக தான் உனக்கு 50 முழம் உயரமா ஒரு தூக்கு மரத்தை நட்டிருக்கேன். அவன் சொல்றான், சவால் விடுறான், உன் சாவை நான் ஒருத்தம் பார்க்க கூடாது, உன் சாவை இந்த ஊரே பார்க்கணும். 50 முழம் தூக்கு மரம் எதுக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் அவன் தூக்குல தொங்குறதா பார்க்கணுமாமா. இத்தனைக்கும் ஆமானுக்கு விரோதமாய் மொர்தெகாய் ஒண்ணுமே பண்ணல, எந்த தேவையற்ற எதுவுமே செய்யல. ஆனா உன் சாவுல எனக்கு சந்தோஷம்டா, உன்னை யாரு கேட்பா, நீ வாட்ச்மேன் தானே, உன்னை கேட்க முடியுமா? ஆனா வேதம் சொல்லுது, அந்த ஆமான் அப்படி நினைச்ச உடனே என் தேவனாகிய கர்த்தர் மொர்தெகாய்க்காக வழக்காடுறாரு பாருங்க. என் பிள்ளைய நீ தூக்கல மாட்டிருவியா, என் பிள்ளைய எல்லாருக்கும் முன்னாடியே அசிங்கப்படுத்திடுவியா, நானே எழும்பி நிற்கிறேன்னு சொல்லி ராஜாவுடைய தூக்கத்தை கர்த்தர் கெடுத்து அவன் மூலமாய் மொர்தெகாய் செய்த நன்மையை கர்த்தர் காண்பித்து, எந்த மனுஷன் தூக்குல போடணும்னு நினைச்சானோ அந்த மனுஷனை கொண்டே அவனுக்கு ட்ரெஸ், ராஜாவுடைய வஸ்திரம் போட்டு தலையில கிரீடம் வச்சு குதிரையை பிடிச்சிட்டே போகும்போது அவர் சொன்னாராமா, ஆமான் தெண்டலிட்டு பணியுங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளோ பெரிய தெய்வம். அவங்க பழி வாங்கணும்னு நினைச்சாங்க, கர்த்தர் பழி வாங்கிட்டாரு. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், சத்தமா சொல்லுங்க, நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க செஞ்சா போச்சு, நீங்க செஞ்சா யார் செய்ய மாட்டாங்க, செய்வாரா? ஆண்டவர் உங்களை பாட்டு நீ பார்த்துக்கம்மா அப்படின்னு விட்டுருவாரு. சரி, நீங்க உங்க கணவனார் திட்டும் போது நீங்க 4 திட்டுனீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. கர்த்தர் சொன்னார், நீயும் பேசிட்டா அவரும் பேசிட்டாரு, முடிஞ்சிச்சு. அவர் அடிச்சாருன்னா நீ ஒரு அடி அடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். கர்த்தர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நீங்க அமைதியா இருந்தா உங்களுக்காக யார் வழக்காடுவாங்க? கர்த்தரே வழக்காடு, கர்த்தரே. இது நடக்கும் ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்காக ஆண்டவர் வழக்காடுவார். உங்களை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, உங்களை யாராவது ஏதாவது சொன்னா ஏன்னு கேட்கறதற்கு கர்த்தர் இருக்கிறார், ராஜா இருக்கிறார். அப்படி ஒருவேளை மற்றவங்க மனுஷங்கள் நம்மளை தொடுறதற்கு ஆண்டவரை அனுமதிச்சாலும் அந்த ரத்தம், அந்த சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஊழியத்தை செய்ய வைக்கும். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுவாராமா? பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நமக்காக தள்ளி கர்த்தர் விடுதலையை தருவார். நம்பர் 2, கர்த்தர் நமக்காக என்ன செய்வார் அப்படின்னா, நம்முடைய வழக்காடிகளோட கர்த்தர் என்ன பண்ணுவார்னா வழக்காடுவார். ஆமென். நம்பர் 3, மூணாவது நமக்காக ஆண்டவர் என்ன செய்வார்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்தையும் 32வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்திலே 22ஆம் அதிகாரம் 31, 32. பின்னும் கர்த்தர்
சீமோனை நோக்கி, இதோ சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல சீமோனை பார்த்து சொல்றாரு, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உன்னை சோதிக்கிறதுக்கு பிசாசு என்கிட்ட உரிமை கேட்டாப்பா, அந்த உரிமையை உன்னை சோதிக்கிறதுக்கு கொடுத்தாச்சு. ஆனா நான் என்ன பண்றேன்னா, உனக்காக நான் வேண்டுதல் செய்வேன். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்தேன். இன்னைக்கு மூணாவது ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்ய போறாருன்னா, நீங்க ஒருவேளை பேதுருவை போல ஒரு சோதனையினுடைய காலத்துல நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். சத்துருடைய கையில கொஞ்ச நாள் சோதிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை அனுமதிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். கர்த்தர் நமக்காக மூணாவது என்ன பண்ணுவார்னா, நமக்காக வேண்டுதல் செய்வார். வேண்டுதல் செய்வார். என்னால் பழையது மாதிரி ஜெபிக்க முடியல. இந்த சோதனை வந்ததற்கு பிறகு என்னால் போராடி ஜெபிக்க முடியல பாஸ்டர். நான் நம்புறேன், நீங்க போராடி ஜெபிக்க முடியாதது போது உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க பலவீனப்படும் போது உங்களுக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறார். உங்கள் ஜெபம் குறையும் போது ஆண்டவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். உங்கள் விசுவாசம் குறையும் போது ஆண்டவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். இந்த 21 நாள் ஜெபத்துல பின்மாறி போனவங்க, ஆண்டவரை விட்டு தூர போனவங்க நிறைய பேர் ஆண்டவருடைய பக்கத்துல வர்றாங்க. ஏன் வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க பின்மாற்றத்துல இருக்கும்போது அவர்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டிக் கொண்டே இருந்தார். விட்டுருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே. உங்க பிள்ளைக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். உங்க குடும்பத்திற்காக இயேசு மன்றாடுகிறார். உங்க தொழிலுக்காக நீங்க மன்றாடுறது மட்டும் இல்ல, நான் தான் அழுறேன், நான் தான் ஜெபிக்கிறேன், இல்ல இல்ல, நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். ஆமென். உனக்காக நான் வேண்டுதல் செய்வேன், உனக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் சொல்றேன், உங்களுக்காக ஜெபிக்கிறவர் பாஸ்டர் இல்ல, கர்த்தரே உங்களுக்காக பரிந்து பேசுறாரா? அப்ப அந்த காரியம் நடக்குமா நடக்காதா? இன்னைக்கு கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க. எனக்காக கர்த்தர் வேண்டுதல் செய்கிறார். எனக்கு இந்த வார்த்தையை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் நம்புறேன், எத்தனையோ 1000 பேர் இந்த ஊழியத்திற்காகவும் ஊழியக்காரனுக்காகவும் ஜெபிக்கிறாங்க. ஆனா நான் நம்புறேன், ஒரு விலையேற பெற்றது என்னன்னா, எனக்காக தேவன் மன்றாடுகிறாரு, கர்த்தர் மன்றாடுகிறாரு. அப்போ நான் ஃபீல் பண்றேன், இன்னைக்கு இயேசு நம்முடைய திருச்சபைக்காக மன்றாடுகிறார். கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு, நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு, இந்த ஊழியக்காரருக்கு செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் கையை அப்பத்தை எடுத்து 5 அப்பமும் 2 மீனையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணின உடனே 5000 பேர் சாப்பிட்டு மீதமான கூடைகளை எடுத்தாங்களாம். அப்ப ஆண்டவரே உங்களுக்காக ஜெபம் பண்ணாருன்னா 5 அப்பமும் 2 மீனும் போதும், நீங்க மிச்சம் எடுப்பீங்க, மிச்சம் எடுப்பீங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். ஹalleluya. உங்களுக்கு விழுந்து போன பிசினஸ்க்கு முன்னாடி போய் நின்னு சொல்லுங்க, நீங்க எனக்காக வேண்டுதல் செய்யுங்க ஆண்டவரேன்னு செய்யுங்க. உங்க குடும்பத்துல போய் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக 1000 பேர் ஜெபம் பண்றாங்க, நீங்க எனக்காக வேண்டுதல் செய்யுங்க. கையை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தை என் தலை மேல நடக்கணும். ஹalleluya. சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்காக சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்காக நீங்க வாக்கு கடங்காத பெருமூச்சோடு இப்ப வேண்டுதல் செய்யுங்க. ஹalleluya. தூரத்துல நிற்கிற, கர்த்தருக்கு விரோதமாய் நிற்கிற, பாவத்துல இருக்கிற உங்க பிள்ளைக்காக பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது வேண்டுதல் செய்கிறார். உங்க பிள்ளைக்காக சகோதரி, என்னுடைய அன்பு தாயே, நீங்க வடிச்ச கண்ணீர் அதிகம். என் பிள்ளைக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன், ஆனா பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார், நீ மட்டுமல்ல, உன் பிள்ளைக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நான். ஓ ஹalleluya, ஹalleluya.
வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு என் இயேசு என் இயேசு என் இயேசு நமக்காக மன்றாடுகிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக பெரிதானாலும் சிறிதானாலும் செய்து முடிப்பார். அந்த திருமணத்தை செய்து முடிப்பார். அந்த பொருளை வாங்க உதவி செய்வார். அந்த பிரச்சனையை முடித்து வைப்பார். அந்த பிசாசனுடைய போராட்டத்தை முடிச்சு வைப்பார். அந்த கடனை முடித்து வைப்பார். அந்த எதிர்காலத்தை வெற்றியாக முடித்து வைப்பார். நான் துவங்கின காரியத்தை கர்த்தர் முடித்து வைப்பார். அது தடையில்லாமல் நடக்கும். அது முடிய போகிறது. அதை பிரதிஷ்டை செய்ய போகிறேன். அன்றைக்கு நான் சொல்லுவேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான கர்த்தரவர், உன்னதமான கர்த்தரவர், உன்னதமான கர்த்தரவர். ஆண்டவரே, எத்தனையோ பேர் கொடுத்தாலும் எனக்கு அது நிவர்த்தி ஆகாதப்பா, நிவர்த்தி ஆகாதுப்பா. நீங்க செய்யாம எனக்காக யாருப்பா செய்வா? அப்படியே கையை உயர்த்தி எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே ஆண்டவரே, எனக்காக யாராவது ஒருத்தர் செய்ய வந்தா கூட வேணான்னு தடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. யாராவது ஒருத்தர் எனக்கு செய்யணும்னு முன்னாடி வரும்போது வேண்டாம் வேண்டாம் அவனுக்கு செய்யாதீங்க, அவளுக்கு செய்யாதீங்க. ஏன் செய்றீங்க? அவனுக்கு என்ன இல்லை, அவனுக்கு செஞ்சா அவன் நல்லாயிருவான், அவனுக்கு செய்யாதீங்க. எங்க அப்பா எனக்காக செய்யல ஆண்டவரே, எங்க அம்மாவால எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியல ஆண்டவரே, நான் நம்பி நம்பி பணத்தை கொண்டு போய் கொட்டின அந்த மனுஷனால எனக்காக ஒண்ணுமே செய்ய முடியலப்பா. கடைசியில் அவங்க கை விரிச்சு, என்னால முடியலப்பா, என்னால முடியலப்பா. டாக்டர் சொல்றாரு என்னால முடியாதுமா. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு திருவுளம் பற்றுகிறார், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன், நான் உனக்காக யாவையும், ஓ என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வா. என் எதிர்காலம் யாவையும் என் இயேசு பார்த்து கொள்வா. என் இயேசு பார்த்து கொள்வா. என் இயேசு பார்த்து கொள்வா. நான் விசுவாசிக்கும் தேவன், சொல்லுங்க, இன்னார் என்று சத்தமாய் நான் விசுவாசிக்கும், இன்னார் என்று அறிவேன். சொல்லுவோம், கலங்க மாட்டேன், கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், என்னையே நடத்தேடு. சொல்லுங்க சத்தமாய், கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் கண்களை திறந்து பாருங்கள். இந்த நாள்ல முடிஞ்சு நாளைக்கு காலையில திரும்ப நீங்க ஆன்லைன்லயா இருந்தாலும் சரி, நேரடியா இருந்தாலும் சரி, திரும்ப சந்திக்கிறதுக்குள்ள இந்த வசனத்தை ஒரு 1000 டைமாவது உச்சரிங்க. கர்த்தர் எனக்காக அவன் செய்வார். ஆண்டவரே, நீங்க எனக்காக யாருமே செய்ய வேண்டாம். நான் சொல்றேன், யாருமே செய்ய வேண்டாம், கர்த்தரே செய்வார். இதுவரைக்கும் ஆண்டவர் தானே செஞ்சாரு. இதுவரைக்கும் உங்களை சுமந்து வந்தது யாரு? கர்த்தர் தானே செஞ்சாரு. வேற யாராவது உங்களை செஞ்சு உங்களை திருப்திப்படுத்த முடிஞ்சிருச்சா? இல்லவே இல்லை. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷன் கொடுத்தா கிள்ளி தான் கொடுப்பான், ஆண்டவர் கொடுத்தா அள்ளி கொடுப்பார். அதான் அம்முக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் மடியில
கர்த்தர் உங்களுக்காக செஞ்சாருன்னா அதான் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன அப்படின்னா முடிப்பார். சரி, எவ்வளோ அழகா இருக்குல்ல அந்த வார்த்தை. அப்படின்னா ஃபினிஷ் பண்ணிடுவார்னு அர்த்தம். அவ்வளோதான். இது அதில் திரும்ப நீங்கள் போய் அதை நம்ம எத்தனையோ விஷயத்தை ஆரம்பித்தோம், எல்லாமே அறகுறையாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு எல்லாமே அறகுறை. இல்லை இல்லை, கர்த்தர் ஒன்றை செஞ்சுட்டாருன்னா அதை முடிச்சிருவார். ஆமென் சொல்லுவோம். அவர் என்னை காண்கிற தேவன். ரொம்ப அழகான ஒரு பாடல். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றே. சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாம் அறிந்திருக்கின்றே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் பாடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. சொல்லுவோம் இயேசுவே, அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. இப்ப கைய மேல தட்டி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. அப்பனே நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. ஓ அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினி. இயேசுவே இயேசுவே, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்ப சொல்லுவோம் நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, அப்பனே காண்பவரே, தினம் காப்பவரே. எனக்காக யார் செய்வார்? இவ்வளோ பெரிய விஷயத்தை எனக்காக யாருமே செய்ய முடியாது பாஸ்டர். எங்க அப்பா எனக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனா எனக்கு தெரியும் எங்க அப்பாவால முடியாது. எங்க அம்மா எனக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனா எங்க அம்மா வயசாச்சு பாஸ்டர், எப்படி அவங்களால செய்ய முடியும்? ஒரு கூட்டம் எனக்கு செய்யவே கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. என் மனசு அங்கலாச்சிட்டே இருக்குது. யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா உனக்கு என்னப்பா, உனக்கு என்னப்பா, எனக்கு இவ்வளோ பெரிய தேவை இருக்குன்னு யாரையாவது ஒருத்தர்கிட்ட சொன்னா கூட நம்புறதுக்கு கூட யாருமே ஆயத்தமா இல்லப்பா. நான் எப்படி சொல்லுவேன்? கேட்டா உனக்கு இல்லாததா, உனக்கு இல்லாததா, உனக்கு இல்லாததா. ஆனா எனக்காக யார் செய்வா? கர்த்தரே இன்னைக்கு நேரடியா வந்து
நேரடியா வந்து என் பிள்ளைகிட்ட என்னால பேச முடியல பாஸ்டர், என் கணவன்கிட்ட என்கிட்ட பேச முடியல பாஸ்டர், என் மனைவிட்ட என்கிட்ட பேச முடியல, என் கடன்காரங்கள்ட்ட என்னால பேச முடியல பாஸ்டர், அந்த பேங்க்ல என்னால பேச முடியல பாஸ்டர், எனக்காக யாரும் வரமாட்டாங்க பாஸ்டர், எனக்காக யாருமே வரமாட்டாங்க, எனக்கு யாருமே இல்ல பாஸ்டர், எனக்காக யாரு பாஸ்டர் வருவா, யாரு வருவா, எனக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனா ஆண்டவர் உங்க பக்கத்துல, உங்க காது பக்கத்துல வந்து உங்க தோள் மேல கைய போட்டு, மகனே மகளே நீ ஏன் கலங்குற, நான் உனக்காக செய்து முடிப்பேன், நான் அந்த மிகப்பெரிய பர்வதத்தை உனக்காக மெழுகு போல உருகி போக பண்ணுவேன், நான் உனக்காக அந்த காரியத்தை செய்வேன். எங்களுக்கு யாருமே செய்ய வேணாம்பா, நீங்க செஞ்சா போதும் ஆண்டவரே. மனுஷன் செஞ்சான்னா சொல்லி சொல்லி காமிச்சிருவாங்கப்பா, ஆனா நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா காமிக்க மாட்டீங்க ஆண்டவரே. ராஜா ராஜா, இதோ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய ஊழியக்காரனாக நான் திறப்புல நிக்கிறேன். ஊழியக்காரன் திறப்புல நின்னா நான் கேட்பேன்னு சொன்னீங்கல்லப்பா, ஊழியக்காரனுடைய வார்த்தையை நான் காது கொடுத்து கேட்பேன்னு சொன்னீங்கல்லப்பா, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமா நிக்கிற ஊழியக்காரன்னு நம்பி உங்க பாதத்தை பிடிச்சு என் ஜனங்களுக்காக திறப்புல நிக்கிறேன். இந்த 21 நாள் முடியும் போது என் பிள்ளைங்க எல்லாரும் சாட்சி சொல்லணும், கர்த்தர் எனக்காக செஞ்சு முடிச்சிட்டாரு, கர்த்தர் எனக்காக செஞ்சிட்டாரு பாஸ்டர், என் பிள்ளைக்காக செஞ்சிட்டாரு பாஸ்டர், எனக்கு செஞ்சிட்டாரு ஆண்டவர். இந்த சாட்சியை கேட்க உதவி செய்யுங்கப்பா, இந்த சாட்சியை கேட்க உதவி செய்யுங்கப்பா. இது எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க கம்ஃபர்ட் திருச்சபைக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம்னு நாங்க நம்புறோம். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள மிக பிரம்மாண்டமான ஒரு தேவை இருக்கு, யாருமே எங்களால செய்ய முடியாதுப்பா. ஆண்டவரே, எங்க கையில இருக்கிறது 5 அப்போ 2 மீன் தான், ஆனா எங்களுக்கு தேவை 5000 10,000 லட்சம் இல்லப்பா. ஆனா நாங்க நம்புறோம், நீங்க செய்து முடிக்க போகிறதற்காக நன்றி, நீங்க செய்து முடிக்க போகிறதற்காக நன்றி. கர்த்தர் எங்க கம்ஃபர்ட் சர்ச்சுக்காக யாவையும் செய்து முடிப்பார், முடிப்பார், முடிப்பார். எங்க பட்டணத்தை பாருங்கப்பா, எங்க பட்டணத்தை பாருங்கப்பா, 10,000 பேர் கொண்ட ஒரு சர்ச்சு கூட இல்லப்பா, 1000 பேர் கொண்ட 100 சர்ச்சு கூட இல்லப்பா. ஆனா இந்த பட்டணத்துல மக்கள் தொகை 50 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்களே, 50 lakhsக்கு மேல இருக்காங்களே ராஜா. இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்துல எங்க பட்டணத்துக்கு நாங்க அழுறோம் ஆண்டவரே. ஆன்லைன்ல ஜெபத்துல இருக்கிறவங்க உங்க பட்டணத்துக்காக நீங்க திறப்புல நீங்க இல்ல, உங்க தேசத்துக்காக நீங்க திறப்புல நில்லுங்க ராஜாவே. எங்களுடைய பட்டணத்துல ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. ஒரு மால்ல போய் பார்த்தா அங்க இங்க விக்கிரகத்தை ஆராதிக்க வாங்கன்னு தானே போஸ்ட் போட்டிருக்காங்க, ஏர்போர்ட்ல போய் பார்த்தா அங்கேயும் அப்படித்தானப்பா இருக்குது. எங்க பட்டணத்தை சுத்தி 4 பக்கமும் உங்க நாம மகிமைப்படவே இல்லையே. ஆனா நாங்க நம்புறோம் ஆண்டவரே, எங்க பட்டணத்தை கைவிடாதீங்கப்பா. எங்க பட்டணத்துக்கு ஒரு எழுப்புதல் தேவை, எங்க தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் தேவை. 10,000 பேர் கொண்ட 100 சர்ச்சை கொடுங்க ஆண்டவரே, 1000 பேர் கொண்ட 1000 திருச்சபையை கொடுங்க ஆண்டவரே. எங்க பட்டணத்துக்கு ஒரு எழுப்புதல் வரட்டும். நன்றி அப்பா, இந்த இடத்தை ரொம்ப அழகா கொடுத்த ஜீசஸ் கால்ஸ் குடும்பம் ஆண்டவரே, ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், இந்தியா முழுவதும் தேசம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு பிரான்ச் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென்.